காலை வணக்கங்க. அதை காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாதுங்க. வாக்கிங் போகணுங்க. வாக்கிங் போகும்போது நல்லா சுடு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து குடிக்கணும். கொஞ்சோண்டு ஒரு வெந்தயம் உள்ளே போட்டு அதுக்குள்ளே குடிக்கணுங்க. சுடு தண்ணி குடிக்கணுங்க. குடிக்கும்போது அந்த வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த வெந்தயம் உள்ளே போய் என்ன பண்ணுனாங்கன்னா, வெந்தயம் உள்ளே போய் நீங்கள் வாக்கிங் போயிட்டு வரக்கு எப்படி ஒரு மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த சுடுதண்ணியில் ஊறி ஜீரணம் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக ஜீரணமாகும்னு சொல்ல வர்றேன். ஈஸியாக ஜீரணம் ஆகுங்க. அது நல்ல ஒரு பலமான ஒரு இதுங்க. வெந்தயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம வெந்தயத்தை டெய்லி கொஞ்சோண்டு ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வாய்க்குள்ளே போட்டு சுடு தண்ணி ஊற்றிடலாங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு சுகர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அது ஜீரண மண்டலத்தை ஜீரணம் மலத்துக்களை உடைச்சி விட்டு கீழே கொண்டு விட்டுருங்க. அவ்வளவு வேலை உள்ளதுங்க அந்த வெந்தயம். வாக்கிங் போகணுங்க. வாக்கிங் போய் நல்லா குதிக்கணுங்க. ஒரு அரை அடி அளவு மேலே எந்திரிச்சு ஒரு 10 தடவை குதிக்கணுங்க. குதிக்கணும். வெயிட் பூரா தூக்கி வச்சு குதிக்கணும். தரையில் குதிக்கும்போது பாடி உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உடம்பு இந்த கை சோல்டர் இப்படி தூக்குறது, இந்த கை சோல்டர் இப்படி தூக்கும்போது இந்த இதெல்லாம் பிடிப்பு இருந்ததுனால லூஸ் ஆகி நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குது பாடி. இது எதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன்னா, காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் உட்காந்து வேஸ்ட் பண்ணும்போது நம்ம ஹெல்த்து ரொம்ப பாதிக்குங்க. 50 வயசுக்கு மேலே நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்க. உடம்பை பார்க்கும்போது நமக்கு என்னங்க, உடம்பை நம்ம கவனிக்காம விட்டோம் நமக்கு எல்லாமே வீக் ஆகிருங்க. எல்லாமே ஒரு சுறுசுறுப்புலாம் போயிடும். ரத்தங்கள் அங்கங்கே நின்றுக்குங்க. ஓடாது, நின்றுக்கும். ஸ்லோவாக மூவ் ஆகும். உடம்புக்குள்ளே ரத்தம் ஸ்லோவாக மூவ் ஆகும்போது எல்லாமே உங்களுக்கு டேமேஜ் ஆகிரும். எல்லாமே அதாவது ஸ்பீடாக வேலை செய்யாதுன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் வாக்கிங் போகும்போது உடம்பு பூரா சூடாகி அந்த ரத்தங்கள் பூரா தண்ணி மாதிரி ஆகி அங்கே போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் பணமளமலான்னு போகுங்க. வாக்கிங்க்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்ல வர்றேன். உடம்பு கவனிச்சுக்குங்க. இறைவன் ஆயுசு காலம் முடியும் போது எல்லாத்துக்கும் மரணம்ங்கிறது ஒன்று மிச்சிங்க. மரணத்துலேருந்து தப்பிக்க முடியாது. அது ஆரோக்கியமாக போகணும்னு சொல்ல வர்றேன். ஆரோக்கியம் போகணுன்னா நம்ம உடம்பை நாம் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். என்னங்க, ஒரு கேர் எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா?